என் பேர் அவினாஷ். நான் நங்கநல்லூர் சமிதி. இந்த பிசிபி ப்ரோக்ராம் பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ரோக்ராம் மூலிமா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பஜனில் வந்து பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஐ எக்ஸ்பிரஸ்டு மை செல்ஃப். பாடி முடிச்சப்பறம் மனசுக்குள்ளே அழுக, வெளியில் அழுக. பட் ஐ சின்சியர் கிராட்டிடியூட் டு சுவாமி ஆல்வேஸ். என்னோடய பேர் பூர்ணிமா. நான் சாய்நாத்தோட அம்மா பேசுகிறேன். வித் பாபாஸ் பிளெஸிங்ஸ் இந்த பிசிபி வந்து 1 இயராக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த பிசிபி வந்து நம்மளோட ஸ்கில்ஸை ஷோகாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நான் பேசவே மாட்டேன். எனக்கு எப்பயுமே பின்னாடி உட்காந்துருவேன். சமிதிக்கு வந்தாலுமே லாஸ்ட்டில் தான் உட்காருவேன். இத்தனை நாளாக எனக்குள்ளே அந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஸோ எப்பயுமே லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன். நம்ம குருஸ் கொடுத்த மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட், அவங்க கைட் பண்ணுற விதம், இன்க்ளூடிங் த ஜட்ஜஸ், ஸோ அவங்கெல்லாம் பண்ணதில் எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணி பிசிபி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இங்கே ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அதில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய ஃபீல்டில் இருந்தவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. இங்கே ஒருத்தவங்க வந்து டாக்டர், ஒருத்தவங்க வந்து டீச்சர், ஒருத்தவங்க வந்து பியூட்டிஷியன், இந்த மாதிரி வேறு வேறு துறையில் இருக்கிறவங்க வந்து அந்தந்த துறையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணாங்க. வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு என்ன மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி எங்களை செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நிறைய லேடிஸ் வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. அவங்க எல்லாரோட திறமைகளையும் வெளிக்கொணர்ற லெவலில் வந்து அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லபடியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சாய்ராம், என்னோடய பேர் காயத்ரி. நான் பிசிபி குரூப் இதில் மெம்பராக இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு ஆனால் இந்த குரூப்பில் வந்து நான் ஒரு இது கூட மிஸ் பண்ணதே இல்லை. எல்லாமே வந்து அட்டன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். யோகா, அழகு குறிப்புகள், சமையல் எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அனகா சாய், லலித் சாய் அண்ட் பிவி ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா. 3 பிசிபி ப்ரோக்ராம் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி பேரண்டிங் டிப்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருந்தேன் வீட்டில். பட் எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட வியூஸ் அண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன். நானுமே எல்லாமே பக்குவமாக எடுத்து சொன்னால் தான் எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ தான் நல்லபடியாக பிள்ளைங்களை திருத்தி அவங்க நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா, புது ஒரு ஐடியா, வியூஸ் எல்லாம் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சமிதி வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிபிங்கிறது பேரண்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த சில்ட்ரன். ஸோ அவங்களால தான் நம்ம இங்கே கனெக்ட் ஆகிருக்கோம். சுவாமியோட அவதாரத்தினாலையும் என்ன மாதிரி பல ஃபேமிலிஸ் அவங்க லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சது பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். என்னதான் நம்ம சுவாமியை நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தாலும் எங்கேயோ டைவர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய பிசிபி ப்ரோக்ராம் இந்த மாதிரி பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணவும் கொஞ்சம் சுவாமிக்கிட்டே நம்ம கொஞ்சம் நெருக்கமாக வர்றதுக்கு ஒரு சான்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ கண்டக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாத எங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதனால் இன்னமும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமை அமைச்சு தந்த அத்தனை குருஸ்க்கும் ரொம்ப நன்றி. We are so humble. Happy birthday, Swami.